கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ கடவுள் இல்லைன்னா அவங்க கிட்ட கேட்குறேன், கடவுள்னா என்ன கடவுள்? இப்போது இந்த பேக்கெட் இல்லைன்னு சொன்னாக்க இந்த பேக்கெட்டுன்னு ஏதோ ஒன்று மனசில் இருக்கு இல்லையா? நாற்காலி இல்லைன்னு சொல்லலாம், அதாவது நாற்காலின்னா ஏதோ மனசில் இருக்குது. அவர் உங்கள் மனசில் கடவுள்னா என்ன நினச்சிட்டு இருக்கேள்? எங்கேயோ மேலே ஆகாசத்தில் ஒருத்தர் உட்காந்து கிரீடம்லாம் வச்சுட்டு நீ தப்பு பண்ணாக்க உன்னை பிடிக்கிறதுக்கோசரம் அங்கே கோலை வச்சுட்டு இல்லை கத்தியை வச்சுட்டு உட்காந்துருக்கிற மாதிரி யாரோ இருக்கான்னு நினச்சா அது மாதிரி யாரும் இல்லை, மறந்துருங்க. அது மாதிரி ஒரு கடவுளும் இல்லை. இன்னைக்கு ஏதான ஈஸ்வரன் திரிசூலத்தை வச்சு நாங்கள் உட்காந்துருந்தோம், அதெல்லாம் ஓல்ட் டேட் அவுட் டேட் ஆகிடுத்தே. இப்போல்லாம் AK-47 வேணுமே. ஏதோ ஒரு அசுரன் இனி AK-47 எடுத்துன்னு வந்து இவர் சிவன் திரிசூலம் எடுத்துன்னு வந்தால் என்ன பண்ண முடியும்? அதுதான் தோத்து போயிடுவார். அது பழைய காலத்தில் ஜனங்க ஒரு கடவுளுக்கு ஒரு ரூபமே இல்லை, அரூபமாக இருக்கக்கூடிய கடவுளை எல்லா ரூபத்திலையும் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க பல விதமான ரூபங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால் அப்படி அங்கங்கேயோ யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்கான்னு நினச்சி அதுக்கு அந்த மாதிரி கடவுள் இருக்கார் இல்லைன்னு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. புரியுறதா? ஏதாவது ஒரு பொருள் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது? அது கடவுளுக்கு தான் இருக்குது. ஏன்னா யார் இந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சொல்ல முடியும் இது இல்லைன்னு. பல பொருள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இந்த உலகம் முழுக்கலும் ஞானத்தில் இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு இருந்தோம்னா அப்போ தான் பலான பொருள் இல்லைன்னு சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடிய தகுமை யாருக்குமே இல்லை. ஏன்? உலகத்தில் எல்லாத்தையுமே அறிந்தவர் இல்லை. நம்மளுக்கு அறியாத இருக்கிறது நிறையா விஷயங்கள் இருக்குது, நிறையா லோகங்கள் இருக்குது, நிறையா கிரகங்கள் இருக்குது. நம்ம எப்படி சொல்ல முடியும் இது இல்லைன்னு? பல பொருள் இல்லைன்னு சொல்லி. அதனால உலகத்தில் ரொம்ப மிகவும் கஷ்டமானது ஒரு நாஸ்திகனாக இருக்கிறது.